ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, செப்டம்பர் மந்த் ஃபயர்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் ரீடிங் பார்க்க போகிறோம். ஸோ நெருப்பு ராசிகள், நீங்கள் வந்து மேஷ ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி அல்லது லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ரீடிங் வந்து நீங்கள் பார்க்கலாங்க. இன்றைக்கி வந்து நான் ரெண்டு பயல் வச்சுருக்கேன். ஸோ பயல் 1 வந்து எல்லோ ஸ்டோன் அண்ட் பயல் 2 வந்து மெரூன் கலர் ஸ்டோன். ஸோ உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நான் சஃபில் பண்ணி ஃப்ளோ எப்படி உங்களுக்கு ஆச்சோ அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து உங்களுடைய உள்ளுணர்வு எது சொல்லுதோ அதுதான் உங்களுடைய பர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பயல் 1 சூஸ் பண்ணவங்களோட ரீடிங் எல்லோ கலர் ஸ்டோன். ஸோ இந்த எல்லோ கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங் பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் என்ன உங்களுக்கு வந்து மெசேஜ் கொடுக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஏஸ் ஆஃப் கப்ஸ், த மூன் வந்திருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து அட் ப்ரெசன்ட் உங்களுடைய சிச்சுவேஷன் வந்து ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்றது வந்து உங்களுடைய ஸ்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ் போயிட்டுருக்கு. ஒரு பதில், ஒரு கிளாரிட்டி இல்லை. நீங்கள் நினைக்கிற பர்சன்கிட்டருந்து எந்த ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரி இல்லாத ஒரு சிச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு, சூழல்கள் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து உங்களுடைய ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து ட்ரூவாக தான் இருக்கீங்க, இதில் வந்து நோ டவுட். பட் உங்களுக்கு வந்து அது கிடைக்குதா அப்படின்னா அது இல்லை. இது வந்து லவ் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுத்துக்கலாம், இல்லை அதர் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், எது யார் வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் வந்து எமோஷ்னலாக ட்ரைன்ட் ஆகிருக்கீங்க அட் ப்ரெசண்ட். உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற அந்த லவ் அண்ட் சப்போர்ட் அப்படின்றது எந்த விதத்திலும், ஸோ நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் அது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதில்ல, ஈக்குவலண்ட்டாக அப்படின்றது கிடைக்கிறதில்ல அப்படின்றது போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரூவாக தான் இருக்கிறீங்க, பட் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரிட்டர்ன் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஸோ என்ன ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ஸோ இது வந்து லவ் சுச்சுவேஷன் அப்படின்னா, ஸோ சம்திங் உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி வந்து லோவாக எனக்கு தெரியுது. வைப் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கூட இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி போயிட்டுருக்கீங்க. சிலர் லேசினஸ்ஸாக இருக்கலாம், தூக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ சிலர் அழுதுட்டு இருக்கலாம். ஸோ ஒரே விஷயம் வந்து இமேஜின் பண்ணிகிட்ருக்கலாம். அது வந்து இந்த பர்சன் யாராவனாலும் இருக்கலாங்க. பட் ஆனால் எமோஷ்னலாக நீங்கள் அந்த அஃபெக்ட் அப்படின்றது வந்து ஆயிட்டுருக்கீங்க. அதுதான் வந்து ரிமைண்ட் பண்ணுறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ க்ளீன் இட் அப் அப்படின்றது வந்திருக்குங்க. ஸோ இந்த பிக்சர் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். க்ளீன் இட் அப் அப்படின்றது வரும்போது இது வந்து உங்களுடைய மனசை வந்து ஒரு பக்குவ நிலை கொண்டு வாங்க அப்படின்றது தான் மெயினாக எனக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் வருது. ஸோ உங்களுடைய சுச்சுவேஷன் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. இது வந்து எமோஷ்னலாக இருக்குது அப்படின்னு கூட நான் சொல்லிட்டேன். சிலருக்கு வந்து இது ஒர்க்கில் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் நினைக்கிற வேலை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன காமிக்குது அப்படின்னா, உங்களுடைய மனசை சுத்தப்படுத்துங்க, அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து ஒரு நெகட்டிவில் நீங்கள் இருக்கும்போது எப்படி உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும், எப்படி நீங்கள் வந்து அந்த சென்ஸ் வருவீங்க. ஓகே, ஸோ தேவையில்லாத விஷயங்கள், உங்களுக்கு அன்ஃபேவர் இல்லாத விஷயங்களை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு உங்களை கேர் பண்ணுறவங்கள நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது வந்து உங்களோட படிப்பாக இருக்கலாம், உங்களுடைய ஒர்க்காக இருக்கலாம், இல்லை உங்களை வந்து ட்ரூவாக லவ் பண்ணுறவங்களுடைய கேரிங் அது கூட இருக்கலாம். நீங்கள் அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, சிலருக்கு வந்து இது வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா வீட்டை வந்து ஒரு மெயின்டைன் பண்ணாமல் இருக்கலாம், ஒரு மேனேஜ்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம். இது எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, இப்போ வந்து ஒட்டுட்டே இருக்கலாங்க. சிலர் வந்து புக்ஸ் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் வச்சுருக்கலாம், கபோர்ட் க்ளீன் பண்ணாமல் இருக்கலாம், செல்ஃப் வந்து ரொம்ப நாள் ஆகிருக்கும், அதெல்லாம் வந்து ஒரு மேனேஜ் பண்ணி, ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து ஒரு நீட் ஒரு பீரோவாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு வைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்காது. ஸோ ஈவன் கிச்சன் இதில் கூட சொல்லலாம். ஃப்ரிட்ஜ் வந்து உள்ள வந்து அது ஒரு மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது, ஸோ பார்த்துக்காமல் இருக்கிறீங்க, அந்த மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து சிலருக்கு வந்து இது ஒர்க்கில் இருந்துச்சு அப்படின்னா
நீண்ட நாளாக வந்து அந்த மெயில்ஸ் செக் பண்ணியிருக்க மாட்டீங்க. பில்ஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கிற சிச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பில் வந்திருக்கும். நீங்கள் ஏதோ இடத்துல வந்து வச்சுருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ் இருக்கலாம், அது ஏதோ ஒரு கவனத்தில் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க. அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கூட இப்போ தேடிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் தெரியுது. ஸோ ஃபைல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பர்ஃபெக்டாக உங்களோட ஒர்க் சைடில் தேவையோ திங்ஸ் ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா உங்களுடைய உங்களுடைய கான்சியஸ்னஸ் வந்து ஒரு டெவலப் பண்ணுறதுக்கு தான், ஒரு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இந்த கார்ட் பார்க்கும்போது தெரியுது. ஸோ இது பண்ணுறனால சம்திங் உங்களுடைய லெவல் ஆஃப் எனர்ஜி வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ ட்ரெயின் ஆகிறதுக்கும் தேவை கிடையாது. ஸோ சில ஸ்டெப்ஸ் அப்படின்றது வந்து உங்களுடைய க்ரோத்தில் இட் மீன்ஸ் உங்களுடைய மனம் வந்து ஒரு பக்குவம் கொண்டு வரதுக்கு, திடம் கொண்டு வர்றதுக்கு, ஒரு கான்சியஸ் கொண்டு வர்றதுக்கு தான் இந்த பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ இது பண்ணனால சில விஷயங்கள் மாறும். சில வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் கூட நீங்கள் பண்ணலாம். அது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்றது வந்து எது பிடிக்குதோ ரிலாக்ஸேஷனுக்காக அந்த மாதிரி ஒரு கவனம் வந்து உங்கள் மேலே செலுத்துங்க. எதில் வந்து உங்களுக்கு வந்து மனம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆகுமோ அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி எனக்கு பாயிண்ட்ஸ் வருது. ஸோ சேஃப் ஷிஃப்டர் அப்படின்றது கூட வந்திருக்கு. ஸோ இதோட மீனிங்கும் ரிலேட்டட் இது தாங்க. ஸோ உங்களால் வந்து நீங்கள் நினச்சி அதாவது மனசு வச்சா உங்களால் எந்த ஒரு ஷிஃப்ட்டில் கூட உங்களால் உங்களோட ஷேப் வந்து கொண்டு வர முடியும். தட் மீன்ஸ் வந்து உங்கள் மனசை வந்து ஒரு எனர்ஜி லெவல் வந்து மாற்ற முடியும். பட் நீங்கள் அட் ப்ரெசன்ட் உங்களோட சிச்சுவேஷன் வந்து இதில் அந்த எமோஷ்னல் பாண்டிங்கில், சம் அட்டாச்மெண்ட்டில், ஒரு கார்மிக் டாக்ஸிக் சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஒரு கனெக்டடாக இருக்கீங்க. ஸோ அதனால் அந்த ஒரு சிச்சுவேஷனால் உங்களால் வந்து கம்ப்ளீட்டாக உங்களால் வெளியே வர முடியல. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணுங்கள். மற்றவங்க உங்களை என்ன கணிக்கிறாங்க, தட் மீன்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க, அனலைஸ் பண்ணுறாங்க, எப்படி பார்க்குறாங்க, எப்படி ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படிலாம் அதெல்லாம் எடுத்து ஓரத்தில் வச்சுட்டு உங்கள் செல்ஃபில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை, உங்கள் வீட்டை அது மாதிரி ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் மேனேஜ்மெண்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மணி வைஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே மணியும் வரல. ஸோ அதுலேயும் ஒரு மீடியம் விட கம்மி கூட இருக்கலாம், இல்லை மீடியம் இருக்கலாம். ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஏன்னா இதே மாதிரி உங்களுக்கு வந்து இருக்க போகிறது இல்லை. லைஃப் வந்து அப்படின்றது சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்சஸ் அப்படின்றது வந்து நீங்கள் தான் கொண்டு வரணும். வேறு யாருமே இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து எப்போ அந்த மனசை ஒரு பக்குவமாக நீங்கள் கொண்டு வர இந்த ஸ்டேஜிலேருந்து இந்த ஸ்டேஜ், தட் மீன்ஸ் உங்களை நீங்கள் லவ் பண்ணும்போது தான் அது வரும். ஸோ உங்களுடைய மனசை நீங்கள் வந்து ஒரு ட்ரெயின் ஆகாமல் ஒரு ஸ்ட்ராங்காக வைக்கணும்னா அதுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கணும். ஓகே. ஸோ அது வந்து ஒரு பேலன்ஸ்டாக உங்களுக்கு கொண்டு போகும். அந்த எனர்ஜி வந்து ஃப்யூச்சரில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது ஒரு பிராக்கில் நடக்குங்க. அது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு லெவலாக அது நடக்கும். அதுதான் இங்கே மெயினாக இருக்குது. ஏன்னா நீங்கள் மட்டும் இதில் வந்து ஷிஃப்ட் ஆகலை, யூனிவர்ஸும் உங்களோட சேர்ந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. நீங்கள் எப்படி நீங்கள் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்குரிய மாதிரி தான் யூனிவர்ஸும் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடி. ஓகே. ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அது கிடைக்காது. தட் மீன்ஸ் இந்த ஸ்டேஜ் 3ல் இந்த எமோஷ்னலில் ரொம்ப அட்டாச்மெண்ட்டில். ஓகே. ஸோ உங்களுக்கு அது ஃபீவர் இல்லை, உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டே இருக்காங்க. இது வந்து இந்த பர்சன் யாரை வேணாலும் இருக்கலாம், ஒர்க்கில் இருக்கலாம், எமோஷ்னல் லவ் ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ இது வந்து நீங்கள் வந்து இன்னும் ஒன்று பிடிச்சிக்கோங்க. நீங்கள் எப்படி வந்து ஒருத்தவங்கள நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு அவங்களுடைய அன்பு கிடைக்கணும் அப்படின்னா நீங்களும் அதுக்குரிய அந்த ஷிஃப்ட் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கூட எனக்கு மீனிங் வருது. ஸோ சில சமயம் அவங்களோட சிச்சுவேஷனும் எப்படி இருக்குதுன்னு அப்படி தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரியும் இங்கே எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் சைட் மட்டும் நீங்கள் வந்து அந்த பார்க்காதீங்க. அந்த மாதிரியும் எனக்கு இந்த பாயிண்ட் வருது. ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் திங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சூட் ஆகும் இந்த பாயிண்ட். ஏன்னா வந்து இங்கே வந்து அவங்களும் வர்றாங்க. ஸோ உங்களுடைய மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சில விஷயங்கள் நீங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டீங்க, அந்த ஷிஃப்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ட்ரூ லவ் அப்படின்றது வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு மீனிங் வருது. ஓகே. ஸோ ஈவன் அது ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம். ஓகே. ஸோ கொஞ்சம் ஓப்பன் அப்பாக இருங்க. அதேமாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களோட பேசலாம். ஓகே. அவங்களுடைய கொஞ்சம் ஃப்ரீயாக நீங்கள் உங்களுடைய மனசில் இருக்கிறத நீங்கள் பேசலாம். அந்த மாதிரியும் தெரியுது. ரொம்ப மனம் இறுக்கத்தில் இருக்காதீங்க. ஓகே. இந்த பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மகாசிவராத்திரி அண்ட் லவ் அண்ட் ஹார்மனி அவாய்ட் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை தான் நான் இங்கே சொன்னேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மிராக்கிள் அப்படின்றது வந்து எப்போ வேணாலும் நடக்கலாம். பட் அதுக்கு வந்து இங்கே நீங்கள் மாறணும். ஓகே. ஸோ
The auspicious occasion of Mahashivaratri brings with it the promise of new love and the harmonization of your relationship with your soulmate அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இது லவ் சுச்சுவேஷன், ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன், உங்களுக்கு வந்து ட்ராபேக், ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் அப்படின்றது இருந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சதை விட உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களை நீங்கள் நினச்சதை விட ஒரு சோல்மேட் அப்படின்றது வந்து உங்கள் லைஃப்பில் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிராக்கிள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றதான் இங்கே பாயிண்ட் வருது. ஏன்னா இந்த கார்டு வந்து ஈஸியாக வராது, ஆனால் நான் சொல்லிடுறேன். நான் இந்த கார்டு வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை தாண்டி, இந்த சுச்சுவேஷன் தாண்டி உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற ஹோப் நீங்கள் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, இது வந்து அகைன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா நீங்கள் அவங்களோட சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு மியூச்சுவல் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து க்ரோத் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் வந்து டவுட் ஆகாதீங்க. சில விஷயங்கள் முன்னாடி நடந்த பாஸ்டில் கசப்பான விஷயங்கள் மறந்துடுங்க. அதே மாதிரி வந்து இதில் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ உங்களுடைய பாண்டிங் கூட ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிலேட்டிவ்ஸ், எது ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட்டு தாங்க உங்களுக்கு. ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த 2 பாயிண்ட் பார்த்துடலாம். ப்ராஸ்பெரிட்டி, எஸ், த யூனிவர்ஸ் இஸ் பியூரிங் இட்ஸ் அபண்டன்ஸ் அவுட் டு யூ, பி ஓப்பன் டு ரிசீவிங் அப்படின்றது வருது. ஸோ இங்கே வந்து அதே தான் ரிப்பீட்டட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ப்ராஸ்பெரிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் நினச்ச விஷயங்கள் வாங்குறதுக்கும் சரி, நினச்ச லைஃப் வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கும் சரி, உங்களுக்கு அந்த அந்த அபண்டன்ஸ் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆக போகுது. பட் ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. ஓகே, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த எனர்ஜி ஷிஃப்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு எது தேவை, எது வந்து தேவை கிடையாது, ஸோ எதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ ஃபைனலாக இந்த கார்டு ஃபேமிலி டைம் அண்ட் ஹாப்பினஸ், ஸ்பாட்டிங் டைம்ஸ் அஹெட், அபண்டன்ஸ், நியூ ஹவுஸ் பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது வந்துருக்கு. சிலருக்கு வீடு சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலர் புது வீடு வாங்குறதுக்கும் இல்லை லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்க, அதுக்குரிய ஒரு மணி அப்படின்றது வந்து கையில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. சிலர் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் அப்படின்றது இருக்குதும். ஏன்னா ஃபேமிலி டைம் அண்ட் ஹாப்பினஸ் வந்திருக்கு. மேபி மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறதுக்கும் இல்லை ஃபேமிலி டைம் ஒரு ட்ரிப் எல்லாம் போகிறதுக்கும் கூட வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் அப்படின்றது வந்து கொண்டு வந்திருக்கும் மன ரீதியாக அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ செகண்ட் பாயிண்ட் சூஸ் பண்ணவங்களோட ரீடிங் பார்த்துலாம். மெரூன் கலர் ஸ்டோன். ஸோ உங்களுடைய ரீடிங் ஃபஸ்ட்டு கார்ட்ஸ் எடுத்துடுறேங்க. 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே, ஸோ அட் ப்ரெசன்ட் உங்களுடைய சுச்சுவேஷன் எதை காமிக்குது அப்படின்னா, உங்களோட ஒர்க் சைடு, உங்களுடைய பென்டக்கிள் சைட் காமிக்குது, உங்களுடைய ஃபேமிலி க்ரோத் அப்படின்றது காமிக்குது. இப்போ வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஒரு எப்படின்னா ஒரு மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க, ஒரு ஸ்ட்ரகிளாக ஒரு லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்ற கூட சொல்லலாம். இது வந்து மெயினாக எனக்கு உங்களோட ஒர்க் சைட் தெரியுது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, ஹெவியாக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. சிலருக்கு வந்து நினச்ச சேலரி இல்லாமல் இருக்கலாம், சிலருக்கு வந்து ஒரு ஹெவி ஒர்க் ப்ரெஷர் அப்படின்றது இருக்கலாம். சிலர் வந்து 2 வேலை பண்ணிகிட்ருக்கவங்களும் இருக்கலாம். மெயினாக டிரான்ஸ்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அலைச்சல் வேலை அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற சான்ஸ். சிலருக்கு டீம் ஒர்க் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி தெரியுது. பட் வந்து உங்களுக்கு வந்து இந்த பென்டக்கிள்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்னா, வரவுக்கேற்ற செலவு அப்படின்ற கூட இருக்கலாம். சிலருக்கு வரவுக்கு மீறிய செலவு கூட இருக்கலாம். சேவிங்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மி அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ இங்கே ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது இந்த மாதம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அது வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது மெயினாக. ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட் எனக்கு இங்கே பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, சிலருக்கு வந்து ஓகே, ஸோ ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயம், அதாவது வந்து இது வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், அம்மா, அதாவது பேரண்ட்ஸ், அம்மா அப்பா. ஆக்சுவலாக இது வந்து சிலருக்கு எமோஷ்னல் டார்ச்சர் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் நினைக்கலாங்க, இது வந்து எமோஷ்னல் டார்ச்சர் அப்படின்றது நீங்கள் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா அந்த மாதிரி தான் எனக்கு கார்ட்ஸ் தெரியுது. உங்களோட வைப் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய செல்ஃபாக தான் நீங்கள் முன்னேறி இருப்பீங்க. எனக்கு இந்த கார்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுடைய ஐடென்டிட்டியும் தெரியுது. அதே மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருப்பீங்க, பென்டக்கிள்ஸ்க்காக கஷ்டப்பட்டுருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி ரன் பண்ணிட்டுருப்பீங்க. பட் ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இன்ட்ரப்ஷன் அப்படின்றது வந்து ஒர்க்லேயும் இருக்குது,
அதே சமயம் உங்கள் ஃபேமிலி சைட்லேயும் இருக்குது. ஃபேமிலி சைட் மெயினாக உங்கள் பிரதர் அண்ட் சிஸ்டர் அண்ட் உங்கள் பேரண்ட்ஸ், இந்த ரெண்டுத்தில் யார் வேணாலும் இருக்கலாம். அதே சமயம் 2 பேரும் இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அதாவது இவங்களை காட்டிலும், தட் மீன்ஸ் உங்கள் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும், இவங்களை காட்டிலும் நீங்கள் வந்து ஒரு படி மேலே தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு கரண்ட்டாக உங்களுடைய ஹெல்ப், உங்களுடைய மணி வைஸ், உங்களுடைய அந்த ஆறுதல், ஏதோ ஒரு விஷயம் உங்களோடது தேவைப்படுது. உங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது தேவைப்படுது. உங்களோட லவ் அண்ட் கேர் அப்படின்றது தேவைப்படுது. பட் ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, நீ கொஞ்சம் இக்னோராக உங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. நீங்கள் உங்கள் ஃபேமிலியாக உங்களை பார்த்துட்ருக்கீங்க. பட் ஆனால் அவங்க வந்து உங்கள் பின்னாடி இருக்கிறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான், உங்களை பார்க்கும்போது அவங்க இன்னும் கஷ்டப்படுறாங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு பாயிண்ட் வருது, அம்மா அப்படின்றது. அவங்கள பொறுத்த வரைக்கும் உடல் நிலை வந்து ஒரு சீராக இருக்காதுங்க. இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தாங்க அப்படின்னா கேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பார்த்துக்கோங்க. சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஆனால் உங்களோட சிச்சுவேஷன், உங்கள்கிட்ட இருந்து ஜட்ஜ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இவங்கெல்லாம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒரு மூத்த பிள்ளையாக இருக்கலாம், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறவங்களா இருக்கலாம். வீட்டுக்கு வந்து உங்கள்கிட்ட தான் எல்லாமே அந்த கன்சல்ட் பண்ணுறவங்களா, உங்கள்கிட்ட எல்லாமே அந்த மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் வந்து அந்த தலைமை பொறுப்பு அந்த மாதிரி இருக்கலாம் உங்கள் வீட்டில். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு இதில் இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு இதில் இருக்கலாம். ஸோ அவங்க வந்து உங்களுடைய ஹெல்ப், சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் உங்களுடைய சைட் பார்க்கும்போது நீங்கள் வந்து அவங்கள அவ்வளவா கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கீங்க. டிஸ்டன்ஸில் கூட இருக்கலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் அவங்கள கேர் பண்ணுங்கள், கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுடைய ஹெல்ப் அவங்களுக்கு தேவை. ஈவன் தோ நீங்கள் கஷ்டப்பட்டாலும், உங்களோட மணி ப்ராப்ளம் இருந்தாலும், உங்களுடைய ஃபேமிலி வைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும், இதுவும் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து இது ரிலேட்டிவ்ஸ் வேறத்தவங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து வெளியே வர்றதுக்கு ஓரளவாச்சு வாய்ப்புகள். பட் ஆனால் இவங்க என்ன சொல்கிறது, இது வந்து கர்மா அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களெல்லாம் நீங்கள் அந்த ஃபேவரில் நீங்கள் கொண்டு போகுது. ஏன்னா இவங்களுக்கு வந்து மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது. நான் தான் சொல்லுவேன், இவங்களுக்கு வந்து அந்த மனசை நோகும்படியோ இல்லை அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணாமல் உங்களால் இவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியும், எவ்வளோ வந்து அந்த ஃபேவர் கொண்டு வர முடியும் அப்படின்றது பார்க்கணும். அப்படின்றது தான் எனக்கு மெயினாக பாயிண்ட் வருது. அப்புறம் தேர்டாக சொல்லணும்னா என்ன பாயிண்ட் வருது அப்படின்னா, சிலருக்கு உங்களுடைய சொத்தில், அதாவது உங்கள் அப்பாவோட பிறந்த பிரதர் சிஸ்டர், அதாவது சொத்து இருக்கும், மூதாதையர் சொத்து இருக்கும். அதில் வந்து ஒரு பங்காளி சண்டை உங்கள் அப்பாவுக்கு இருக்கலாம், இல்லை உங்களுக்கு இருக்கலாம், இல்லை உங்கள் அம்மா சைடு இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அது வந்து ஒரு இஷ்யூஸ் போயிட்டுருக்குங்க. அது வந்து முடியலை. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இது வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் வந்து நீங்கள் பெருசாக இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகே. அதில் வந்து லிமிட்டட் ஒரு ப்ராஃபிட் தான் இருக்குது. ஸோ விட்டு கொடுத்துட்டு போகிறனாலையும் ஒரு கணிசமான ஒரு சூழல் கொண்டு வரனாலையும் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகலாம். இல்லைன்னா இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஈவன் நான் சொன்ன முன்னாடி பாயிண்ட் கூட, நீங்கள் வந்து ஒரு சால்வ் பண்ணாமல் வெளியே வர முடியாது. அவங்களுக்கு ஒரு ஃபேவர் கொடுக்காமல் வெளியே வர முடியாது. ஒரு கணிசமான ஒரு சூழல் கொண்டு வந்த அப்புறம் தான் நீங்கள் வந்து வெளியே வர முடியும். அந்த மாதிரி தெரியுது. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து வீடு விற்கிறது, சிலர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ சிலர் வந்து வெஹிக்கிள்ஸ் அந்த சம்மந்தப்பட்ட விஷயம் கூட எனக்கு தெரியுதுங்க. ஸோ ரீசேல், ஓல்டு அந்த மாதிரி இருந்துச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட், ஏன்னா ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி கூட இருக்கலாம். எனக்கு அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ராஃபிட் அது அந்த மாதிரி இல்லைங்க. உங்களுக்கு வந்து கிடைச்ச ப்ராஃபிட்டில் உங்களுக்கு லோன் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ மேபி வீடு நீங்கள் வாங்குறதுக்கு வந்து ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஏற்ற மணி அளவில் நீங்கள் வந்து வீடு பார்க்கணும். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு முன்னாடி கிடைக்கிற கைடன்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட் எனக்கு எதுக்கு இங்கே வருது, உங்களுக்கு எதுக்கு வருது அப்படின்னு தெரியல. பட் சிலருக்கு இந்த பாயிண்ட் சூட் ஆகலாம். ஓகே. ஸோ வீடு வந்து உங்களுக்கு அளவுக்கு மீறி உங்களுடைய அந்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம், அதுக்கு தாண்டி நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு கஷ்டத்தில் போகும். ஸோ உங்களுக்கு எது வந்து கரெக்டாக உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கோ அது மாதிரி அமையறதுக்கு பாருங்கள். இது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். அது வந்து ஒத்திக்கி இருக்கலாம், லீஸ் வாடகைக்கு இருக்கலாம், இல்லை வீடு வாங்குறதா இருக்கலாம். ஓகே. ஸோ அது வந்து அமௌண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி அது பார்த்து இது பண்ணுங்கள். ஓகே.
ஸோ அதர் திங், பட் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு தொழிலையும் சரி, உங்களுடைய ரிலேட்டிவ் சைட்லேயும் சரி, உங்கள் எமோஷ்னல் சைடே வரல இங்கே ஆக்சுவலாக. உங்களுக்கு வந்து அந்த இதுலேயே இல்லை நீங்கள், அதுதான் எனக்கு தெரியுது. ஆனால் உங்களை வந்து இது பண்ணுறாங்க, ட்ரிகர் பண்ணுறாங்க. சிலருக்கு வந்து போட்டி பொறாமைகளும் இருக்குங்க உங்கள்கிட்ட, உங்கள் மேலே இருக்குது. அந்த கண் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. அது மாதிரி தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. சில டிஸ்டர்பன்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ அதை மேனேஜ் பண்ணிடலாம். பட் ஆனால் வந்து உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட சிஸ்டர் பிரதராக இருக்கட்டும், சில விஷயங்கள் ரொம்ப உங்களுக்கு வந்து க்ளோஸாக இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து ஒரு ஃபேவராக நடந்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு நல்லது. ஏன்னா இது வந்து இல்லைன்னா தொடர்ந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு தான் கஷ்டம். அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது வந்து ஈஸியாக வந்து கிடைக்கிறது எல்லா விஷயத்திலும். அதை தாண்டி நீங்கள் வரணும், அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ திங்கர். ஸோ நிறைய திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இதை பற்றியும் திங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இந்த பாயிண்டில் எது உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இது வந்து சில விஷயம் நான் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து லவ் சிச்சுவேஷன் அப்படின்னா இன்ட்ரப்ஷன் அப்படின்றது இருக்குங்க உங்களுக்கு. அதே மாதிரி வந்து சிலருக்கு வந்து கேஸ்ட் ப்ராப்ளம், சிலருக்கு வந்து ஒர்க்கில் ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கலாம், அதனாலேயே உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்காமல் இருக்கலாம், மேபி அந்த மாதிரியும் தெரியுது. சிலருக்கு வந்து ஒரு தேர்ட் இன்ட்ரப்ஷன் அப்படின்றதும் இருக்குங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஓகே, அது கொண்டு வர முடியும். ஓகே, டிஃப்ரென்ஸ், ஏஜ் டிஃப்ரென்ஸ், இது வந்து எப்படி உங்களுக்கு சூட் ஆகுது எடுத்துக்கலாம். ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கேஸ்ட் இருக்குது, இன்ட்ரப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ லவ் சிச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ அக்செப்டன்ஸ் அப்படின்றது இங்கே குறைவாக இருக்குது, பேரண்ட்ஸோட அக்செப்டன்ஸ். ஓகே, ஸோ திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன திங்க் பண்ணணும், இன்னும் உங்களுக்கு வந்து எப்படி அதுக்குரிய ஒரு டோர், நீங்கள் எந்த வழி அப்படின்றது சூஸ் பண்ணுறது உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ எப்படி போனால் உங்களுக்கு அந்த ஃபேவராக அந்த சால்வ் ஆக முடியும். ஈவன் தோ நீங்களும் நான் சொன்ன பாயிண்ட் தான் கஷ்டப்படுறீங்க தான், பட் ஆனால் இந்த சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியே வரணும், அதுதான். ஸோ ஸ்டோரி டெல்லர் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட் வந்து ஸோ உங்களுக்கு வந்து பேசிக்காகவே சம் டேலண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்றது இருக்குங்க. இயற்கையாகவே உங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்காரு. அதை வந்து யூஸ் பண்ணுற டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த கார்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ அது வந்து யோசிங்க எப்படி அப்படின்றது யோசிங்க. ஸோ சில விஷயங்கள் இந்த மீனிங் அப்படின்றது வந்து சம்திங் உங்கள்கிட்ட வந்து யூனிவர்ஸ் இந்த சிச்சுவேஷன்லேருந்து கடந்து வரணும். ஸோ சேவ் பண்ணணும், ஃபேவர் ஆக்கிக்கோங்க. ஸோ அதை பற்றி திங்க் பண்ணுங்கள். சம்திங் உங்களை சார்ந்தவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படின்றது சொல்ல வர்றாங்க. ஃபைனலாக இந்த கார்ட் பார்க்கலாம், ரொம்ப டீப்பாக போகுது உங்களுடைய கார்ட். ஓகே, ஸோ எம்ப்ரேஸ் எ பாஸ்ட் அவுட்லுக், சீக் சொல்யூஷன்ஸ் நாட் ப்ராப்ளம் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ யுவர் கரண்ட் நெகட்டிவ் ஆட்டிடியூட் மேபி கான்ட்ரிபியூட்டிங் டு ஃபர்தர் சேலஞ்சஸ் இன் யுவர் லைஃப் தான். ஸோ நான் அதான் சொல்லிட்டே இருக்கேன். உங்களுக்கு இப்போ சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது. ஸோ அப்படி ஒரு ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து டே 1 டே 2 டெய்லி ஒவ்வொரு ப்ராப்ளம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ காலையில் எழுந்திரிச்சா என்ன ஆகும், எப்படி என்ன வந்து நிற்கும் அப்படின்றது கூட தெரியாமல் ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு போய்ட்டு, ஏன்னா எல்லா சைட்லேயும் நான் சொல்லிட்டேன். ஸோ சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிருக்கலாம். பட் ஆனால் நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி வந்து அதை சால்வ் பண்ணுறது. ஓகே, ஸோ எப்படி வந்து அது வந்து பெருசாக இருக்கலாம், ஒரு சிம்பிளாக ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம். பட் ஆனால் யாரையும் மனசை நோகாமல் அந்த மாதிரி ஒரு மெயினாக இங்கே வருதுங்க. ஸோ அதே மாதிரி ஈவன் தோ உங்களை வந்து அது கஷ்டப்படுத்துகிறாங்க, காயப்படுத்துகிறாங்க அப்படின்றது கூட என்ன தெரியுது. பட் இருந்தாலும் வந்து ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் எ பாசிட்டிவ் அப்ரோச் அண்டு ஃபோக்கஸிங் ஆன் ஃபைண்டிங் சொல்யூஷன்ஸ் வில் ப்ரூவ் பெனிஃபிஷியல் அப்படின்றது வந்திருக்கு. எஸ், அதை தான் நான் சொல்கிறேன், அதுதான் ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ எப்படி நீங்கள் அந்த சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுவீங்களோ, எப்படி நீங்கள் அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொண்டு வருவீங்களோ, அப்போ தான் அது உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்கும். இல்லை வந்து நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அவங்க மூலியமாக உங்களுக்கு வந்து அது என்ன சொல்கிறது, நல்ல பேர் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல. நீங்கள் என்ன பண்ணாலும் நல்ல பேர் கிடைக்காது, ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் வந்து திட்டிட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் பாசிட்டிவ் அவுட்லுக், என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக இங்கே பார்க்கலாம் த வேர்ட்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. எக்ஸ்ப்ரெஸ் யுவர் செல்ஃப் த்ரூ க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது வந்திருக்கு. கண்டிப்பாக நான் அதை தான் இங்கே சொன்னேன், அதுதான் இங்கேயும் ரிப்பீட் ஆகிருக்கு. சம்திங் உங்களுக்கு வந்து பேஷன் இருக்கலாம், ஏதாவது வந்து கற்று வச்சுருக்கலாம்.
ஓகே, மியூசிக் ஏதாவது இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது கோர்ஸ் ஐடியா கூட இருக்கலாங்க ஜாயின் பண்ணுறதுக்கு, உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்டமா, இல்லை ஏதாவது கற்றுக்கிறதா கூட நியூ திங். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொண்டு வரும். நியூ பார்ட்னர்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிலாம் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த கார்டு பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு. ட்வின் கவுஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஃபேமிலி பாண்டிங், ஹார்மனி இன் ஃபேமிலி, ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி அப்படின்றது வந்திருக்கு. நல்ல கார்டு தாங்க இது. ஸோ மேபி இந்த ரீடிங் பார்க்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஹார்மோனி அப்படின்றது வந்து கிடைக்க போகுது. ஸோ அது வந்து நீங்கள் அது எப்படி கொண்டு போகிற ஒரு இதில் தான் அதை கொண்டு வர முடியும். ஓகே, அதுதான் இங்கே மெயினாக இருக்குது, மீன் பண்ணுறாங்க. ஓகே, தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.